ஸோ லாஸ்ட் 2 கிளாஸஸ்ல நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் டே 1ல we have covered about SCMனா என்ன, சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, VCSனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் DVCSக்கும் சென்ட்ரலைஸ்ட் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் அதாவது CVSக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டோட சில கமாண்ட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கரெக்டா? கிட் ஆட், கிட் இன்இட், கிட் புஷ், இந்த மாதிரி கமாண்ட் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிருந்தோம். தென் தேர்ட் டாபிக்கா அதே கிளாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் ஹப் பற்றி பார்த்துருந்தோம். கிட் ஹப்னா என்ன, எப்படி கிட் ஹப்ல கோட புஷ் பண்றது லோக்கல்ல இருந்து, இதுக்கு வந்து நம்ம ஒரு டோக்கன்லாம் ஜென்ரேட் பண்ணி அந்த டோக்கன் வச்சு நம்ம கோட புஷ் பண்ணிருந்தோம். இது வந்து டே 1ல. அதுக்கு அடுத்து டே 2. டே 2 பார்க்கும்போது டே 2ல நம்ம பிரான்ச் பத்தி பார்த்துருந்தோம். மெயினா we have learned about branch. அதுக்கு அடுத்து பிரான்ச் merge பத்தி பார்த்துருந்தோம். and then பிரான்ச் merge பண்ணும்போது சில கான்ஃப்ளிக்ட்ஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். நாலாவதா நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் அப்படின்ற ஒரு டாபிக் பார்த்தோம். ஹெட்னா என்ன, வாட் டு மீன் பை ஹெட் கைஸ்? ஹெட்னா என்னது, அது எதை இண்டிகேட் பண்ணுது? To indicate the latest commit of a branch. கரெக்ட்டா? மாஸ்டர் இருந்துச்சுன்னா அது எந்த கமிட் லேட்டஸ்டோ அதை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஹெட் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கடைசியா அந்த கிளாஸ்ல என்ன டாபிக் பார்த்துருந்தோம்? நம்ம கான்ஃப்ளிக்டோட கம்ப்ளீட் பண்ணோமா, இல்லை வேற டாபிக் என்ன பார்த்தோம்? reset commits. ரீசெட். சூப்பர். செட் கமாண்ட்ஸ் பத்தி பார்த்தோம். அதுல சாஃப்ட் ஹார்ட் மிக்ஸ்டு இது மூணுமே பார்த்துருவோம். ஓகே. ஸோ இது மூணுமே எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் ரெபாசிட்டரி இருக்குல்ல கிட், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ரீசெட் பண்றதுக்கான கமாண்ட்ஸ். எதனா ஒரு தப்பு பண்ணிட்டீங்க கமிட்ஸ்லயோ இல்ல அந்த ரைட் பண்ண கோட்லயோ, எனி மிஸ்டேக் யூ கேன் ஃபிக்ஸ் இட் யூசிங் ரீசெட் கமாண்ட் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த கேள்வி, இப்ப நான் ஒரு கோடை ரைட் பண்ணிட்டு அதை நான் ரிமோட்டுக்கு புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நான் பண்ண சேஞ்சஸ் தான் தப்புன்றத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அப்ப எந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவேன். இது வந்து எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, ரிமோட்டுக்கு. ஜஸ்ட் இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுவுமே கேட்பாங்க இன்டர்வியூல. ரீசெட்டுக்கும் ரிவர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்பாங்க. என்ன மேஜர் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெட்ன்றது லோக்கல் ரெபாசிட்டரி, ரிவர்ட் அப்படின்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரிமோட் ரெப்போ இருக்குல்ல, அதுல என்ன புஷ் பண்ணதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ட். ப்ளீஸ் நோட் டவுன் திஸ். இதெல்லாம் தான் நம்ம டே 1 அண்ட் டே 2ல பார்த்த டாபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா guys? Do people have any doubts till now? இன்னைக்கு கிட்டோட டே 3 செஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டோட ஒர்க் ஃப்ளோ பத்தி பார்க்க போறோம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா. அதான் இன்னைக்கு மேஜரான டாபிக்கா இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி சில பேருக்கு இந்த டவுட் வந்துச்சு போன கிளாஸ்ல. ரீபேஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ரீபேஸ் தான் என்ன அது பார்க்க போறோம். தென் ஃபைனலா க்ளோஸ் பண்றதுக்கு கிட்டோட செரி பிக் அப்படின்ற ஒரு கமாண்ட் இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். தென் இன் பிட்வீன்ல ஒரு விஷயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டோட பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி அவை கொடுத்துருக்கு. இதாங்க இன்னைக்கு கிளாஸோட அஜெண்டா. ஸோ அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ரீபேஸ். அந்த கமாண்ட் பத்தி ஆரம்பிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி எனக்கு தேவையான சர்வர் போய் நான் ஸ்டார்ட் பண்ணி
ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்குமே? Yes. launch instance. With server. Amazon Linux எடுத்துக்கிறேன். Machine. So launch instance. Sudo yum install git. Yes, so git install பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும் guys? What is the next git int. git init டைரக்டா பண்ணனுமா இல்ல ஒரு டைரக்டா கிரியேட் பண்ணனுமா? ஒரு ஃபைல் டைரக்டரி கிரியேட் பண்ணனும். இந்த டைரக்டரி பேர் அது எப்படி இருக்கணும்? should be a project directory. கரெக்ட்டா? நம்ம அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ள தான் எழுதி வைக்க போறோம். ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும், மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் இருக்கும் அதுக்குள்ள. ஓகே, அப்ப ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி ஒன்னு கிரியேட் பண்ணும், ஒரு ஃபோல்டர். கமாண்ட் என்ன கமாண்ட்? mkdir ப்ராஜெக்ட் 1. நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், cd ப்ராஜெக்ட் 1. அதுக்குள்ள போயிட்டு so first command we need to do is git init. இந்த கமாண்ட் git initiate பண்ணு. என்னங்க பண்ணோம் git initiate? அது ஒரு empty git repository கிரியேட் பண்ணி கொடுக்கும், git directory கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்ப git directory குள்ள நமக்கு என்னலாம் இருக்கும்? we have three things. ஒன்னுன்றது working directory, அதுக்கு அடுத்து இருக்கிறது staging area, and then அதுக்கு அடுத்து இருக்கிறது local repository. working copy, stage, and then local repo. இந்த மூணு விஷயங்கள் இருக்கு. ஓகே, அப்ப இந்த ஒர்க்கிங் காப்பி இருக்குல்ல, இதுதான் நான் இனிஷியலா உட்காந்து ஒர்க் பண்ண போற இடம். இப்ப அப்ளிகேஷன் கோடெல்லாம் நான் எழுதுறேன்ல, அப்ப இந்த கோட் எல்லாமே நான் இங்க தான் ரைட் பண்ணணும். ஸோ வி ஆல் நோ திஸ். கரெக்டா? இது நம்ம முதல் கிளாஸ்ல நம்ம பார்த்துருந்தோம். அப்ப நம்ம இன்டெப்தா இதை பத்தி போகாம இன்னைக்கு என்ன விஷயமோ நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ன்றது முதல் டாபிக் ரீபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ வாட் இஸ் திஸ் ரீபேஸ்? அதை பார்ப்போம்.
இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது என்ன பிரான்ச் இது? வாட் இஸ் திஸ் பிரான்ச்? இந்த முதல்ல டாப்ல இருக்குல்ல A B C D இருக்குல்ல, இது மாஸ்டர் பிரான்ச். கரெக்டா? மாஸ்டர் பிரான்ச். இப்போ என்ன பண்ணிருக்கேன், மாஸ்டர் பிரான்ச்ல A B டோட்டலா எத்தனை கமிட் இருக்கு? 2 கமிட்ஸ் இருக்கு. அப்ப 2 கமிட்ஸ் இருக்கிறப்பே நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது பிரான்ச் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்ப ஒரு ஃபீச்சர் பிரான்ச் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப இந்த ஃபீச்சர் பிரான்ச்ல என்ன கமிட் இருக்கும்னா A B E F இருக்கு. என்னது? A B E F இருக்கு. ஓகே, மீன் டைம் என் மாஸ்டர் பிரான்ச் இருக்குல்ல, அங்க வேற யாரும் என்ன பண்ணிருக்காங்க, C Dன்ற ஒரு கமிட் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சிடியே இல்ல. நான் என்ன பண்றேன், let me copy this image இங்க பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்ப ஸோ ஃபர்ஸ்ட் A B மட்டும் தான் இருந்தது கமிட்டு. அப்ப என்ன பண்ணிருக்கேன்னா, நான் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணிருக்கேன், அதான் ஃபீச்சர். அதுல போய் என்ன பண்ணிருக்கேன், ENF நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு மீன் டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிரான்ச் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா என் மாஸ்டர்ல யாரும் என்ன பண்ணிருக்காங்க, CDன்ற ஒரு கமிட் போட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நான் மர்ஜ் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? இப்போ என் மாஸ்டர்ல AB இருக்கு, ஃபீச்சர்லயும் AB இருக்குங்க, EF இருக்கு, இங்க என்ன இருக்கு, CD இருக்கு. அப்ப நான் மர்ஜ் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? கான்ஃப்ளிக்ட் வரும். கரெக்டா? ஏன்னா அது என்ன பார்க்கும் மர்ஜ் பண்ணும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க A இருக்கு, இங்கவும் A இருக்கு, இங்க என்ன இருக்கு, B இருக்கு, அங்கவும் எனக்கு B இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த பிளேஸ்ல இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்க E இருக்கு, இங்க C இருக்கு, இங்க F இருக்கு, இங்க D இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன நடக்கும்னா, we have a conflict. எங்க கான்ஃபிளிக்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலதான் வந்து we get a conflict. இப்ப நம்ம என்ன பண்ணணும், ரீபேஸ் பண்ணணும். அப்ப ரீபேஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாஸ்டர் பிரான்ச் இருக்குல்ல, இந்த மாஸ்டர் பிரான்ச்சுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். அப்ப என்ன பண்ணோம்னா, இந்த மாஸ்டர் பிரான்ச் இந்த பர்டிகுலர் லைன் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு வந்து இந்த ஃபீச்சர் பிரான்ச்ல அப்டேட் பண்றோம் இப்படி. ஓகேவா? இப்போ என் ஃபீச்சர் பிரான்ச் என்ன ஆயிடுச்சுன்னா, AB இருக்கா, AB. இப்போ மாஸ்டர்ல என்ன இருக்கு, CD இருக்கா, அந்த CDன்ற அந்த லைனை அப்டேட் பண்ணிக்கும். இங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்துச்சுல E and F, அது அப்படியே இந்த Dக்கு பின்னால அட்டாச் ஆயிடும். இந்த மாதிரி ஆயிட்டு புதுசா போட்ட எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணலாம், போய் மர்ஜ் பண்ணா எனக்கு எந்த ஒரு கான்ஃபிளிக்ட்டுமே இருக்காது. இதான் வந்து ரீப்ளேஸ் கூட ஒரு ஒரு ஐடியா. நான் இன்னும் கிளியரா நான் சொல்றேன். இப்ப இது என்னோட மாஸ்டர் பிரான்ச். ஓகே, இப்ப மாஸ்டர் பிரான்ச்ல என்ன இருக்க போகுது, நமக்கு கமிட்ஸ் தான் இருக்கும். என்ன கமிட்ஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட். டோட்டலா எத்தனை கமிட் இருக்கீங்க, 2 கமிட் இருக்கு. we do have 2 commits. so FIRST first ன்னு சொல்றேன், இங்க SECOND செகண்ட் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்டுங்க, வாட் இஸ் தி கமாண்ட் டு கிரியேட் a new branch? Get the checkout branch name. Git checkout branch name. கரெக்ட்டா? புது பிரான்ச் கிரியேட் பண்றதுக்கு Git branch name. Git branch. சூப்பர். ஓகே, அப்ப git branch name. இப்போ என் பிரான்ச்சுக்கு நான் என்ன பேர் வைக்க போறேன், நான் டெவலப்பர்னு ஒரு பேர் வைக்கிறேன். இப்போ வாட் வில் ஹேப்பன் சொல்லுங்க நீங்களே. ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணா எக்ஸிஸ்டிங் பிரான்ச்ல என்னெல்லாம் இருந்துச்சோ அந்த எல்லா விஷயங்களுமே அந்த புது பிரான்ச்ல ஒரு காப்பி வந்து கரெக்ட் தானே? இது
மாஸ்டர்ல Yes, sir. ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட், டெபிலுமே ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட். இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணதுதான். ஓகே, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரான்ச்சை கிரியேட் பண்ண அப்புறம் என்னோட மாஸ்டர்ல என்ன பண்றாங்கன்னா, வேற ஏதோ ஒரு டீம், வேற யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, they have put in, ஓகே, இந்த இடத்துல தேர்ட் கமிட் அப்படின்னு போட்டுறாங்க, இல்ல தேர்ட்னு போட்டிருக்காங்க. டெவுல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் ஃபோர்த்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்றேன், நான் merge பண்றேன். வாட் வில் ஹேப்பன் நவ், மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் தேர்ட் கமிட் இருக்கு. டெவில் என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் ஃபோர்த் கமிட் இருக்கு. ஓகேவா, ஃபோர்த் கமிட் இருக்கு. அப்ப இது கரெக்டா merge ஆகுமா? Merge conflict. merge conflict கண்டிப்பா நடக்கும். எந்த பிரான்ச்சால merge conflict ஆகுது? which branch is causing the conflict? மாஸ்டர் Dev. கான்ஃபிளிக்ட் பண்ணா டெவ். அப்ப டெவ்ல தான் இஷ்யூ இருக்கு. ஏன்னா நம்ம டெவ் எங்க இருந்து கிரியேட் பண்ணோம், மாஸ்டர்ல இருந்து தான் கிரியேட் பண்ணோம். அப்ப மாஸ்டர்ல இருக்கிற அப்டேட் இருக்குல்ல, அந்த அப்டேட் தான் டெவ்ல இருக்கணும். ஓகே, டெவ்ல இருக்கிற அப்டேட் எதையுமே மாஸ்டரை போய் கான்ஃபிளிக்ட் பண்ணவே கூடாது. அப்ப டெவ்ல இருக்கிறது என்ன பண்ணணும், மாஸ்டரை அப்டேட் பண்ணிக்கணும். அப்ப என்ன பண்ணுவேன்னா, நான் டெவ் பிரான்ச்ல இருந்து ஐ டூ ரீபேஸ். ரீபேஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாஸ்டர்ல என்ன அப்டேட் இருக்கு, என்ன லேட்டஸ்ட் கமிட் இருக்கு. அப்ப அந்த லேட்டஸ்ட் கமிட்ட அந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணோம், இட் வில் மெயின்டைன் த ஆர்டர் ஆஃப் த சீக்வன்ஸ் சொல்லலாம். அப்ப இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட். இங்க என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட். அப்ப செகண்ட் கமிட்க்கு அடுத்து என்ன வரணும் நமக்கு, கண்டிப்பா தேர்ட் கமிட் தான் இருக்கணும். சோ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருந்த ஃபோர்த் கமிட் என்ன பண்றோம், தேர்ட் கமிட் பின்னால போய் நின்றோம். இது போல இப்ப சொல்லுங்க, இப்ப merge பண்ணா merge ஆகுமா டெவும் மாஸ்டரும்? Yes, sir. எப்படி merge ஆகுது? புதுசா இருக்க commit அதோட ஆட் பண்ணிக்கும். அதான் எப்படி merge ஆகுது, முன்னாடி கான்ஃபிளிக்ட் த்ரோ பண்ணிச்சு, இப்ப எப்படி ஆகுது merge ஆகுது? how it is happening? ஏன்னா இந்த வாட்டி அந்த கமிட்டோட சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆர்டரை நான் என்ன பண்ணிட்டேன், ரீபேஸ் பண்ணிட்டேன். அப்போ மாஸ்டர்ல என்னெல்லாம் அப்டேட் இருந்துச்சோ அதெல்லாம் டெவ்ல எனக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, சோ தட் என் டெவ்ல இருந்த கமிட்ஸ், அடிஷனல் கமிட்ஸ் எல்லாம் கடைசி கமிட்ஸ் பின்னால போயிடுச்சு. இப்போ நான் தாராளமா போயிட்டு என்னோட கமிட்ஸ் எல்லாம் merge பண்ணேன். இதுதாங்க ரீபேஸ். அப்ப ரீபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு அவாய்ட் merge conflict. அதாங்க ரீபேஸ். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் காட்டுறேன். நான் சொன்ன மாதிரியே விஐ டெஸ்ட், இன்சர்ட், FIRS ஃபர்ஸ்ட் எல்லா எண்ணி லைன் கொடுக்குறேன், சேவ் அண்ட் பிட். இப்போ git add test, git commit -m. என்ன கமிட் கொடுக்கலாம், முதல் கமிட் ஃபர்ஸ்ட் கமிட். என்ன சொல்றாங்க, git config -global user dot name. என்ன நேம்னா தினேஷ்னு கொடுத்தா, git config -global user dot email. என்ன கொடுக்குறேன்னா dinesh@gmail.com. ஓகே, இப்ப நான் திரும்ப என்ன பண்றேன்னா, git log -1 கொடுக்குறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கமிட் இருக்கு, தட் இஸ் மாஸ்டர். இப்போ விஐ டெஸ்ட், இன்சர்ட், இங்க போய் என்ன பண்றேன், செகண்ட் லைன் கொடுக்குறேன், எஸ்கேப் சேவ் அண்ட் பிட். இப்ப git திரும்ப என்ன பண்ணுவோம், கமிட்லாம் பண்ணி, சாரி git ஆட் பண்ணி அப்புறம் கமிட் பண்ணுவோமா? ஆனா நீங்க என்ன பண்ணலாம்னா, டைரக்டாவே யூ கேன் டு த கமிட்.
ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்க ஆட் பண்ணி கமிட் பண்ணணும். ஆனா இப்ப என்ன பண்ணலாம்னா கமிட் -m இல்லாம am கொடுக்கணும். செகண்ட் கமிட் அப்படின்னு கொடுக்கலாம். டைரக்டாவே நீங்க ஸ்டேஜிங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கமாண்ட் வழியா. ஷார்ட்கட் இது. அப்ப ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட். கிட் பிரான்ச். எத்தனை பிரான்ச் இருக்கு நம்ம கிட்ட? மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் 2 கமிட் இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அடுத்து? மெர்லின் git branch dev. இது என்ன கமாண்ட் மெர்லின்? வாட் இஸ் திஸ் யூஸ்ட் ஃபார்? பிரான்ச் கிரியேட் பண்ற கமாண்ட். ஃபார் கிரியேட்டிங் நியூ பிரான்ச். இப்போ எத்தனை பிரான்ச் இருக்கு நம்ம கிட்ட? devனு ஒரு பிரான்ச் இருக்கு, மாஸ்டர்னு ஒரு பிரான்ச் இருக்கு. இப்போ நான் dev போறதுக்கு என்ன கமாண்ட்? git checkout dev. நான் devக்கு வந்துட்டேன்னா ensuring that I mean devல இருக்கேன்னா ஓகே. இப்ப லாக் செக் பண்ணுங்க. devல என்னென்ன கமிட் இருக்கு? ஃபர்ஸ்ட் கமிட் செகண்ட் கமிட் இருக்கா? ஓகே. இப்போ என்ன பண்றேன்? vi நான் நியூன்னு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. இன்சர்ட் இதுக்குள்ள போய் நான் ஃபோர்த் லைன்ல டேப் பண்றேன். ஒரு புது ஃபைல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ git add எத்தனை ஃபைல் இருக்கு dev environmentல? இப்போ எனக்கு நியூன்னு ஒரு ஃபைல், டெஸ்ட்னு ஒரு ஃபைல், டோட்டலா 2 ஃபைல் இருக்கா? இப்போ நான் git add dot அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 2 ஃபைலுமே எனக்கு ஆட் ஆகும். பாத்தீங்கன்னா எனக்கு 2 ஃபைலுமே ஆட் ஆகும். ஓகே. இப்போ git commit -m மெசேஜ். என்ன மெசேஜ்னா ஸோ ஃபோர்த் கமிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு அந்த கமாண்டை நான் க்ளோஸ் பண்ணேன். கம்ப்ளீட். இப்போ git log -1 லைன் அப்படின்னு கொடுக்கலாம். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ஃபோர்த் கமிட் எல்லாமே எங்க இருக்கு? devன்ற பிரான்ச்ல இருக்கு. ரைட். இப்போ நான் git checkout master. நான் மாஸ்டருக்கு போயிட்டேன். இப்போ மாஸ்டரை நான் போய் லாக் செக் பண்றேன். எத்தனை கமிட் இருக்கு? Two commits. 2 commits இருக்கு. Now I'm going to introduce some new commits. என்ன கமிட்னா third commit ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றோம் மாஸ்டர்ல. vi test insert இதுக்குள்ள போயிட்டு என்ன பண்றேன்? third line அப்படின்னு என்டர் பண்றேன். escape save and quit. இப்போ git commit -am என்ன கமிட்னா third commit. பாத்தீங்கன்னா so when you check this out, எனக்கு மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட் இருக்கு. ஆனா டெவலப்பர்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ஃபோர்த் கமிட் இருக்கு. இப்போ நான் மர்ஜ் பண்ணா கண்டிப்பா என்ன நடக்கும்? மாஸ்டர்ல கான்ஃபிளிக்ட் ஆகும். கண்டிப்பா கான்ஃபிளிக்ட் ஆகும். அப்ப இந்த கான்ஃபிளிக்ட் அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? வாட் ஐ நீட் டு டு? ஸோ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ஃபோர்த் கமிட். devல மாஸ்டர்ல ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட். இப்போ நான் மர்ஜ் பண்ணா கண்டிப்பா கான்ஃபிளிக்ட் நடக்கும். இப்போ நான் கான்ஃபிளிக்ட் எங்க இருந்து ஃபிக்ஸ் பண்ணோம்? மாஸ்டர்ல இருந்தா, டெவலப்பர்ல இருந்தா? from where I need to fix the conflict? Developer branch. அப்ப let me check out the branch. எந்த பிரான்ச்ல இருக்கேன் நான்? மாஸ்டர். இப்போ நான் எந்த பிரான்ச் போகணும்? ஓகே. இப்போ ஐ ஷோ யூ பீப்புள் த லாக். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், ஃபோர்த் கமிட் இருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த பிரான்ச்ல ஐம் கோயிங் டு ரன் அ கமாண்ட் கால்ட் அஸ் rebase. rebase கமாண்ட் ரன் பண்ண உடனே யூ செக் அவுட் த பியூட்டி. என்ன நடக்குது பாருங்க. rebase கமாண்ட் இருக்கா? நான் ரன் பண்ணோடனே என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்ப git rebase எந்த பிரான்ச் கொண்டு நான் ரீபேஸ் பண்ணோம்? என் dev கூட எந்த பிரான்ச்ல இருக்கிற அப்டேட்டை நான் ஆட் பண்ணணும்? மாஸ்டர். அவ்வளவுதாங்க. இப்ப நான் லாக் கொடுக்குறேன். என்ன ஆயிருக்கு? முன்னாடி இருந்தது இது, கரண்டா இருக்கிறது இது. என்ன டிஃபரன்ஸ்?
What is the Master difference over commit. மாஸ்டர்ல இருந்த தேர்ட் கமிட் அப்படின்றது நமக்கு டெவலப்பர் பிரான்ச்ல அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்ப merge பண்ணா we will not face any kind of conflict. இப்ப நான் merge பண்ணா எனக்கு கான்ஃபிளிக்ட் ஆகாது. இதுதான் சினாரியோ. ஓகே, இப்போ ஆப்வியஸா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபோர்த் கமிட் மூவ் ஆகி அந்த ஃபோர்த் கமிட் இருந்த இடத்துல எனக்கு தேர்ட் கமிட் அப்டேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி this is what happened. and இந்த விஷயத்துக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம், ரீபேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் I show you the branch. எனக்கு நியூ டெஸ்ட் இருக்கு, 2 ஃபைல் இருக்கு. எந்த பிரான்ச்ல? dev பிரான்ச்ல. git checkout master. இப்போ மாஸ்டர்ல எத்தனை ஃபைல் இருக்கும் சொல்லுங்க? எத்தனை ஃபைல் இருக்கும்? ஒரு ஃபைல் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிரான்ச்ல அந்த ஃபைல் நம்பர் மாறும், லைன் மாறும். இதான் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் இல்ல வெர்ஷன் கண்ட்ரோல் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, git merge dep ஆலா இப்ப கொடுத்தா இப்ப எத்தனை ஃபைல் இருக்கு மாஸ்டர்ல? இப்ப எத்தனை ஃபைல் இருக்கு? we have 2 files. clear guys, இது rebase concept. அப்ப மெயினா ரீபேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, to avoid conflict while merging. அதான் ரீபேஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான பிரான்ச் எது? மாஸ்டர் தான். ஓகேவா? இப்ப இதுல எந்த அப்டேட்லாம் இருக்கோ அந்த அப்டேட் தான் நமக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. நான் ஈவன் தான் ஒரு புது பிரான்ச் கிரியேட் பண்ணி சேஞ்ச் எல்லாம் பண்றேன்னா பிரச்சனையே இல்லை. நீங்க யாராச்சும் புது அப்டேட் போட்டிருக்காங்களா, அதை இமிடியேட்டா நம்ம ரீபேஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம we can keep ourselves updated. நான் ஒரு பிரான்ச் எடுத்திருக்கேன், அது எடுத்ததுக்கு அப்புறம் யாரோ ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கான், அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்டேட்ஸ் கொண்டு வரதுக்கு ரீபேஸ் பண்ணிக்கலாம். கிளியரா இது? எனி டவுட்ஸ் இன் திஸ் ரீபேஸ்? Clear, sir. அதான் இங்கேயும் இண்டிகேட் பண்றாங்க. முன்னாடி ஈக்கு வந்து எது பேஸா இருந்துச்சு, பி இருந்துச்சு. ரீபேஸ்க்கு அப்புறம் ஈக்கு எது பேஸா இருக்கு, டி பேஸா இருக்கு. ஓகே பீப்புள், ஸோ நவ் கிட்டோட ஒர்க் ஃப்ளோ போகலாம். இந்த மாதிரி அப்ப கிட் பொறுத்த வரைக்கும் 2 ரெபாசிட்டரி இருக்கு. ஒன்னு லோக்கல் ரெபாசிட்டரி, ஒன்னு ரிமோட் ரெபாசிட்டரி. கிட் பொறுத்த வரைக்குமே நமக்கு 2 ரெபாசிட்டரி இருக்கு. ஒன்னு லோக்கல் ரெப்போ, ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிமோட் ரெப்போ. இப்போ பொதுவா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து கிளைண்ட் சொல்லி ஒருத்தர் இருப்பாங்க. இது ஹாவ் கிளைண்ட், ஒரு கம்பெனி ஒன்று இருக்கு. கம்பெனி ஒன்று இருக்கும். அந்த கம்பெனிக்கு ப்ராஜெக்ட் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள கிளைண்ட்னு சொல்லுவாங்க. பீப்புள் நோ திஸ், கிளைண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப நான் யாரா இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ற ஒரு டெவலப்பரா நான் இருப்பேன். என் நேம் வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் அப்படின்னு சொல்லுவாங்க.
My name is Karthik and I'm working as a developer. In TCS ஏதோ ஒரு கம்பெனி, எனி கம்பெனி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். இப்ப இந்த இடத்துல கிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெப்போக்கான ஒரு ஓனரா இருப்பான், ரெப்போசிட்டரிக்கான ஒரு ஓனரா இருப்பான். இவன் எப்படி இருக்குன்னு சொல்றேன். இப்ப இந்த கிளைண்ட் இருக்காங்கல்ல, அவன் ஒரு புது ரெப்போசிட்டரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான், ப்ராஜெக்ட் ரெப்போசிட்டரி. இந்த மாதிரி இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரிமோட்டா இருக்கும், which is GitHubல இருக்கும். நான் இங்கே ரைட் பண்ணிக்கிறேனே, இது வந்து GitHub. GitHubனால என்னது பிரகதீஷ்? GitHubனா ரிமோட்டா லோக்கலா? இட்ஸ் a remote repo. ஓகே. இப்ப இந்த ரிமோட் ரெப்போல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமிட்ஸ் எல்லாம் இருக்கும். அதாவது அந்த அப்ளிகேஷன் கோட் இருக்குல்ல, அந்த கோட் எல்லாம் இங்க இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இப்ப நான் இது பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், அதெல்லாம் தான் இது. இந்த மாதிரி என்ன பண்ணிருக்கான், ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான். ஆனா அந்த ப்ராஜெக்ட் டைரக்டரி லோக்கல்ல இருக்காது, ரிமோட்டா இருக்கும். இந்த மாதிரி அதுல கமிட்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட், இது செகண்ட் கமிட். ஓகே. இப்ப என்னோட கம்பெனி இருக்காங்கல்ல, என்னோட கம்பெனியும் என்ன பண்ணிருப்பான்னா ஒரு GitHub அக்கௌண்ட் வச்சிருப்பான், அதுவும் ரிமோட்டா இருக்கும், ரிமோட் ரெப்போன்னு சொல்லலாம். ஓகேவா? என்னோட கம்பெனியும் ஒரு GitHub அக்கௌண்ட் வச்சிருப்பான், அதுவும் ரிமோட்டா இருக்கும். இப்ப என் கம்பெனிக்கு இந்த கிளைண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது இவன் என்ன பண்ணணும்னா, இந்த ஒட்டுமொத்த ரெப்பாசிட்டரியுமே ஒரு காப்பி அவன் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியங்க, ஒரு காப்பி அவன் எடுக்கணும். இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்கேன், ப்ராஜெக்ட் ரெப்பாசிட்டரிய ஒரு GitHub அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு GitHub அக்கௌண்ட்டுக்கு நான் காப்பி பண்ணிருக்கேன்ல, இந்த ஆக்டிவிட்டி பேரு நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர்க்னு சொல்லுவோம். ஃபோர்க் ஆபரேஷன். ஃபோர்க் ஆபரேஷன் டன். இப்ப என் கம்பெனிக்கு அந்த கோட் எல்லாம் வந்துருச்சு. ஓகே. இப்ப என் கம்பெனில யார் ஒர்க் பண்ண போறான், டெவலப்பர் ஒர்க் பண்ண போறான். இப்ப இவன் ரிமோட்ல ஒர்க் பண்ணுவானா, லோக்கல்ல ஒர்க் பண்ணுவானா? இவன் என்ன பண்ணுவான்னா லோக்கல் கிட்ல ஒர்க் பண்ணுவான், லோக்கல் அங்க ஒர்க் பண்ணுவான். இப்ப இவன் என்ன பண்ணும், இந்த ரிமோட்ல இருக்கிற அந்த கோட் எல்லாத்தையுமே அவன் லோக்கல்ல கொண்டு வர வேண்டும். இப்ப இதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு இருக்கிற கமாண்ட் தான் CLONE, க்ளோன் ஆபரேஷன் சொல்லுவாங்க. ஓகே கைஸ், இப்ப சொல்லுங்க. சோ ஒரு ரிமோட் ரெப்போல இருந்து இன்னொரு ரிமோட் ரெப்போக்கு நான் கோட காப்பி பண்றேன் அப்படின்னு வைங்க. அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்? அதுக்கு என்ன கமாண்ட்? கோட். ரிமோட்ல இருந்து லோக்கல் காப்பி பண்ணோம்னா அதுக்கு கேட்பாங்க. க்ளோனுக்கும் ஃபோர்க்குக்கும் என்ன வித்தியாசம்? கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. இப்ப ஐ ஷோ யூ எப்படி க்ளோன் பண்றது இல்ல எப்படி ஃபோர்க் பண்றது நான் சொல்றேன். இப்ப GitHub போறோம். இப்ப என்னோட ரெபாசிட்டரி நீங்க ஏதாச்சும் நீங்க ஃபோர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க OAuth மாஸ்டர் இருக்கா, நான் அதுக்குள்ள போறேன். இது என்னோட கோட், இது என்னோட அப்ளிகேஷன் கோட். இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் ரெப்போ. இப்ப இந்த ரெப்போவை நீங்க யாராச்சும் ஃபோர்க் பண்றீங்களா? இப்ப என்ன பண்றேன், அந்த URL தரேன், போஸ்ட் பண்றேன். இப்ப யாரெல்லாம் அட் பிரசன்ட் GitHubல ஆக்டிவா இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, நான் ஒரு URL போட்டிருக்கேன், போஸ்ட் பண்ணிருக்கேன் சாட்ல.
அந்த URL எடுத்து ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வருங்க இந்த இடத்துல. இதுல போய் நீங்க என்ன பண்ணணும், ஃபோர்க் பண்ணணும். அட் பிரசன்ட் யார் ரெபாசிட்டரி பண்ணல, 0 இருக்கு. ஃபோர்க் பண்றீங்களா? யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? யாரெல்லாம் ட்ரை பண்றீங்க? பைரவி நான் ட்ரை பண்றேன். Create fork ன்னு கொடுத்து. கேக்குதா ரவி? கேக்குது. நான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டீங்களா? அப்படியே இங்க இருக்க எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ஒரு காப்பி வந்துச்சுனா உங்க ரெபாசிட்டரிக்கு? வந்துருச்சு. அப்ப இதுதாங்க. அப்ப இந்த இடத்துல நான் கிளைண்ட், பைரவி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கோடு எல்லாத்தையுமே ஒரு காப்பி அவங்க அக்கௌண்ட் எடுத்திருக்காங்க. அந்த ஆபரேஷன் தான் ஃபோர்க். இப்ப இந்த இடத்துல எனக்கு 0 இருக்கா? இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு பாருங்க 4 ஃபோர்க். அப்ப பைரவி மட்டும் தான் பண்ணன்னு சொன்னாங்க, பட் ஆனா 4 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. So 4 people have forked my repository. இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை கவுண்ட் இருந்துச்சு? அங்க 0 இருந்துச்சு. இப்ப மொத்தமா 4 ஃபோர்க் ஆயிடும். இப்ப நான் என்ன பண்றேன், ஃபோர்க் பண்ணாதவங்களுக்கு I take a different account and I show you people how to fork. இங்க போயிட்டு சர்ச் பண்ணலாம், ஜாவா அப்ளிகேஷன் சும்மா சர்ச் பண்ணலாம். இங்க ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, ஜஸ்ட் ஓபன் தி அப்ளிகேஷன். இதுக்குள்ள கமிட்ஸ் எத்தனை கமிட்ஸ் இருக்கு இங்க ஓவராலா? 346. 346. எத்தனை பிரான்ச் இருக்கு? மெயின்னு ஒரு பிரான்ச் இருக்கு, டெவ்னு ஒரு பிரான்ச் இருக்கு. இப்ப டெவ்க்கு போலாம், அங்கேயே பாருங்க 346 கமிட்ஸ் வச்சிருக்காங்க. ரைட்? இந்த மாதிரி தாங்க ஒரு ரியல் ரெபாசிட்டரி இருக்கும். இப்ப எனக்கு இந்த கோடை நான் காப்பி எடுக்கணும், எப்படி எடுப்பேன்? இங்க ஃபோர்க் இருக்கா? எத்தனை பேர் ஃபோர்க் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் இந்த ரெபாசிட்டரிய? 47 பேர் ஃபோர்க் பண்ணிருக்காங்க. இப்ப நானும் ஃபோர்க் பண்ண போறேன். இப்போ 48 ஆயிடும் அக்கௌண்ட். பாத்தீங்களா? இது என்னோட அக்கௌண்ட் நேம் பிளஸ் அந்த ரெபாசிட்டரிக்கு அவங்க கொடுத்த பேர். கிரியேட் ஃபோர்க்னு கொடுத்தா ஆட் ஆயிடும். அவ்வளவுதான், வந்துருச்சு பாருங்க ஃபோர்க். அப்ப இதுதான் ஃபோர்க் ஆபரேஷன். யாருக்காச்சும் டவுட் இருக்கா ஃபோர்க் ஆபரேஷன்ல? எனி டவுட்ஸ் ஆன் ஃபோர்க் ஆபரேஷன்? ஓகே. தென் எஸ், அதுக்கு அடுத்து இப்ப ரிமோட்ல இருந்து லோக்கலுக்கு ஒரு காப்பி எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் அடுத்து. இப்ப என்னோட ரெபாசிட்டரிக்கு நான் போறேன். அன்னைக்கு நம்ம ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பேர் வச்சோம் நம்ம? வாட் நேம் வி ஹவ் given that day? ப்ளூ டிராகன் கொடுத்தனா இல்ல ரெட் டிராகன்? ரெட். இல்லையே, ரெட்னு ஒன்று இல்லையே. இதுதானா? லாஸ்ட் வீக் இருக்கு, இதுதானா? ஓகே. இப்ப இங்க கோடுன்னு இருக்கா, இந்த கோட்ல காப்பி த யூஆர்எல் காப்பி பண்ணிட்டு இப்ப லோக்கல் நான் வந்துட்டேன். நான் சிடி போட்டு ஹோம் டைரக்டரிக்கு வந்துடுறேன். இப்ப இங்க என்ன இருக்கு? இங்க எனக்கு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கா. இப்ப கிஃப்ட் க்ளோன் எந்த யூஆர்எல்? இந்த யூஆர்எல் கொடுத்து என்டர். க்ளோன் அடிச்சா
இப்போ எனக்கு எத்தனை இது இருக்கு, ஃபோல்டர் இருக்கு இங்க? How many folders I do have here? 2 folders. 2 folders. இதுல ஒன்னு ஏற்கனவே இருந்துச்சு, ஒன்னொன்னு நான் என்ன பண்ணிருக்கேன், ரிமோட்ல இருந்து க்ளோன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் அதுக்குள்ள போறேன். இப்போ இங்க என்ன ஃபைல் இருக்கு? டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கு. cat test. எத்தனை லைன் இருக்கு? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இங்க பாருங்க, இங்க எனக்கு டெஸ்ட்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த டெஸ்ட்ன்ற ஃபைல்ல ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் இருக்கு. கரெக்ட்டா? கமிட்ஸ் எத்தனை கமிட்ஸ் இருக்கு? டூ கமிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட். சோ அப்ப இதுதாங்க git fork ஆபரேஷன், git clone ஆபரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Any doubts in this git fork and git clone? No. Okay. இப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா git pull ன்னு சொல்லி ஆபரேஷன் இருக்கு, அது பார்க்க போறோம். git pull அப்படியே பேர் நாங்க git fetch ன்னு சொல்லுவோம். git pull or git fetch. சரியா? இப்ப டெஸ்ட்ன்ற ஃபைல்ல எத்தனை லைன் இருக்கு? லோக்கல்ல நமக்கு 2 லைன்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு இங்க கமிட்ஸ் எத்தனை இருக்கு லோக்கல்ல? ஐ ஹேவ் 2 கமிட்ஸ். ஓகே. இப்ப என்ன மாதிரியே வேற ஒருத்தர் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரிமோட் ரெபாசிட்டரி இருக்குல்ல, ரெட்ன்ற ரெபாசிட்டரி, அதை கனெக்ட் பண்ணி அவனும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். என்ன மாதிரியே அவனும் என்ன பண்ணிருப்பான், ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவான் இந்த ஃபைலுக்கோ இல்ல இதுக்கோ. இப்ப என்ன பண்ண போறான்னா, அவன் எடிட் பண்ண போறான். நான் டைரக்டாவே எடிட் பண்ணிடுறேன் இங்க. பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டோம், பட் இருந்தாலும் நான் பண்றேன் எடிட் த ஃபைல். இப்ப இங்க என்ன பண்றான்னா, அவன் தேர்ட் லைன் அப்படின்ட்டு ஆட் பண்ணிடுறான் டைரக்டாவே. கமிட் சேஞ்சஸ். என்ன கமிட் இது? கமிட் மெசேஜ் போட்டுறாங்க, தேர்ட் கமிட் போட்டு கமிட் சேஞ்சஸ் டைரக்டா மாஸ்டர்ல கமிட் பண்ணிட்டு. இப்ப ரிமோட் ரெபாசிட்டரியில எத்தனை கமிட்ஸ் இருக்கு? How many commits we have in remote repository? 3 commits. 3 commits. Test-ன்ற ஃபைல்ல எத்தனை லைன் இருக்கு? 3 லைன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இப்போ என்னன்னா, எனக்கு இந்த ரிமோட்ல நடந்த இந்த அப்டேட் இருக்குல்ல, இந்த அப்டேட் எனக்கு லோக்கல் வேணும். அப்ப நான் திரும்ப க்ளோன் பண்ண மாட்டேன். ஆனா திரும்ப நான் என்ன பண்ணுவேன்னா, git pullன்ற கமாண்ட் இருக்குல்ல, அது பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுவோம்னா, இதான் கேட்பாங்களா இன்டர்வியூல, எனக்கு ரிமோட்ல நடந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே லோக்கல்ல அப்டேட் பண்றது தான் எனக்கு என்னது, git pull கமாண்ட். இப்போ பண்ற பாருங்க. இப்ப git pull பண்றதுக்கு முன்னாடி எத்தனை கமிட்ஸ் இருக்கு லோக்கல்ல? 2 கமிட்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ணா, git pull ஆரிஜின், ஆரிஜின்னா ரிமோட் அர்த்தம், மாஸ்டர் அப்படின்னு சொல்றது. பாருங்க, எனக்கு டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, மாஸ்டர் நடந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு ஃபெட்ச் ஆயிடுச்சு. இப்ப கேட் டெஸ்ட் எத்தனை லைன் இருக்கு டெஸ்ட் ஃபைல்ல? How many lines we have? 3 lines. Commits எத்தனை commits இருக்கும்? Any guesses? How many commits we do have locally? Pull பண்ண அப்புறமா ஃபர்ஸ்ட் எனக்கு 2 commit இருந்துச்சு. இப்போ நான் புல் பண்ணியிருக்கேன், ரிமோட்ல இருக்கிறதெல்லாம் கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். எத்தனை commit இருக்கும் இப்போ எனக்கு? 3 commits. 3 commits இருக்கும். கிளியர் ஆகுது? git pull command. அதான் git pull command. நான் ரெட் கலர்ல ஹைலைட் பண்றது எல்லாமே கமாண்ட்ஸ். ஓகே. இப்ப ஃபெட்ச்னு ஒண்ணு இருக்கு. சொல்ல முடியுமா யாராச்சும் ஃபெட்ச்னா என்னன்னு?
அதுவும் புல் மாதிரி தான். ஆனா புல் என்ன பண்ணும்னா எனக்கு ரிமோட்ல இருக்க சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே அப்டேட் பண்ணிடும். ஒரு வார்த்தை மாறாம அதுவே merge பண்ணிடும், எல்லாம் பண்ணிடும். ஆனா ஃபெட்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸை மட்டும் காட்டும். ஆனா என்ன பண்ணாதுன்னா merge பண்ணாது, எந்த சேஞ்சஸுமே அப்டேட் பண்ணாது. இந்த சேஞ்ச்லாம் நடந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லும். இந்த மாதிரி ஒரு லைன் இன்சர்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரிலாம் இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லும் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு. பட் அது ரிமோட்ல இருக்க சேஞ்சஸ் எல்லாத்தையுமே லோக்கலுக்கு கொண்டு வராது. ஆனா கிட் புல்லுன்றது என்ன சேஞ்ச் நடந்திருக்குன்றதையும் சொல்லும், அதே மாதிரி அங்க நடந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கொண்டு வரவும் பண்ணும். கிளியரா? பிச்சுக்கும் புல்லுக்கும் வித்தியாசம் இன்டர்வியூல அடிக்கடிக்கு கேட்கிற கொஸ்டின் தான். போர்க்கும் க்ளோனுக்கும் என்ன வித்தியாசம், கிட்டு புல்லுக்கும் பிச்சுக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா யாராச்சும் இதுக்கு இப்பவே? கேன் anyone tell the answer? What is the difference between git fork and git clone? git புல்லுக்கும் git fetchக்கும் என்ன வித்தியாசம் சொல்ல முடியுமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு? Anyone? Yes, yes. Fork command is used for some remote repository to remote repository. Fork command we are using. For clone command we are using for git remote repository to local repository. Super. Clone command we are using. So git pull அப்படிங்கிறது வந்து remote repository ல இருந்து local repository க்கு, அதாவது remoteல வந்து any current update changes பண்ணிருந்தாங்கன்னா அது நம்ம செக் பண்றதுக்காக யூஸ் பண்றது full command. So கம்ப்ளீட்டா வந்து அங்க இருந்து இங்க கொண்டு வந்துரும். fetch command வந்து just வந்து we can update பண்ணிரும். fetch command வந்து just வந்து நம்ம செக் பண்ணி changes. Okay. To get the information about the changes that has been made in the remote repository, அதுக்கு தான் fetch. Clear ஆ இது? So இதுதான் guys கிட்டோட ஒரு ஒர்க் ஃப்ளோ. ரிமோட்டுக்கும் லோக்கலுக்கும் இருக்கிற அந்த ஒர்க் ஃப்ளோன்றது இதுதான். இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற கமாண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா செரி பிக்ன்றது நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். பார்க்கலாமா? அடுத்து சிடி போட்டு நான் வெளியே வந்துடுறேன். இப்ப இங்க எம்கேடிஐயா என்ன பண்றேன்னா ப்ராஜெக்ட் 3 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சிடி ப்ராஜெக்ட் 3 புது ஃபோல்டர் உள்ள போனா என்ன பண்ணணும்? நம்ம முதல் கமாண்ட் git init இனிஷியேட் பண்ணிட்டேன். இப்ப vi test insert press பண்ணிட்டு first ஃபர்ஸ்ட் line escape save and quit. இப்ப git add dot git commit -m மெசேஜ். என்ன மெசேஜ்னா ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டுருங்க. சூப்பர். இப்ப git login கொடுக்குறேன் one line. ஃபர்ஸ்ட் கமிட் மட்டும் இருக்கா? இப்ப என்ன பண்றேன்னா git branch dev. இல்ல எனக்கு இன்னும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. இது ஒரு ஷார்ட்கட் இது. இப்ப நான் பிரான்ச் செக் பண்றேன். எனக்கு என்ன பிரான்ச் இருக்கு? மாஸ்டர் மட்டும் தான் இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா ஒரு பிரான்ச்சும் கிரியேட் பண்ணி டைரக்டா அந்த பிரான்ச் குள்ளேயே எனக்கு உள்ள போகணும். அதுக்கு என்ன கமாண்ட்னா git checkout -v branch name. இப்ப நான் இந்த பிரான்ச்ல இருக்கேன். வேற dev branch. அப்ப இந்த என்ன கமாண்ட்னா ஒரு சிங்கிள் கமாண்ட்லயே நம்ம பிரான்ச்சும் கிரியேட் பண்ணா அதுக்குள்ள செக் அவுட்டும் பண்ணலாம். அதுக்கான கமாண்ட் தான் இந்த git checkout -v. இதெல்லாம் இன்டர்வியூல சின்னதா கேட்பாங்க, சில சமயங்கள்ல கேட்பாங்க. ஓகே, இப்போ நான் டெவ்ன்ற பிரான்ச்க்கு வந்துட்டேங்க. இப்போ இங்க என்ன பண்ண போறேன்னா vi test insert நான் செகண்ட் லைன் இருக்கு ஆட் பண்றேன். then git commit -am செகண்ட் கமிட்ன்றது போட்டுறேன். vi test insert third line கொடுத்துறேன். இப்ப அகைன் திரும்ப git commit -am third commit கொடுத்துறேன். done. இப்ப நான் லாக் செக் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கமிட், செகண்ட் கமிட், தேர்ட் கமிட் இருக்கு. டோட்டலா எத்தனை கமிட் இருக்கு நம்ம கிட்ட? இங்க 3 கமிட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ பிரான்ச். என்ன பிரான்ச்ல இருக்கும்? நம்ம டெவ்னு ஒரு பிரான்ச்ல இருக்கும். இப்ப இங்க git checkout master. மாஸ்டர்ல எத்தனை கமிட்ங்க இருக்கும்? ஒன்லி ஒன் கமிட்.
இது வரைக்கும் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இப்ப பார்த்த வரைக்கும் இப்ப டவுட் இல்லைன்னா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நான் மர்ஜ் பண்ண என்ன நடக்கும்? இஃப் ஐ மர்ஜ் நவ் வாட் வில் ஹேப்பன்? இப்ப நான் வந்து டெவோ கொண்டு வந்து மர்ஜ் பண்ணா என்ன நடக்கும் சொல்ல முடியுமா யாராச்சும்? merge ஆகும். ஏன்னா அங்க ஒரு கமிட் தானே இருக்கு. எனக்கு மாஸ்டர்ல செகண்ட் கமிட்டும் வந்துரும், தேர்ட் கமிட்டும் வந்துரும், ரெண்டுமே வந்துருமா? ஆனா எனக்கு ரெண்டு கமிட்டும் தேவையில்ல. எனக்கு என்ன வேணும்னா செகண்ட் கமிட் மட்டும் தான் வேணும். சரின்னா என்னங்க அர்த்தம்? இட்ஸ் ஃப்ரூட். கரெக்டா? அப்ப எந்த பழம் நல்லா இருக்கோ அது மட்டும் தானே எடுப்போம் நம்ம. அந்த மாதிரிதான் எனக்கு செகண்ட் கமிட் மட்டும் வேணும். அப்ப அதை மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன கமாண்ட்னா ஐ ஷோ யூ git சரி. தெரியுதா அந்த கமாண்ட் எல்லாருக்குமே? கீழே அது விசிபிளா இருக்கா? கீழே -pick எந்த கமாண்ட் வேணுமோ, செகண்ட் கமிட் வேணுமா, அதை மட்டும் எடுத்து இங்க பேஸ்ட். அவ்வளவுதாங்க. நான் ஸ்கிரீன் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்ப எத்தனை கமாண்ட் இருக்கு நமக்கு இங்க? how many commits we have here? Two commits இருக்கு. கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஒரு கமிட் இருந்துச்சு, செரி பிக் பண்ணி நான் செகண்ட் கமிட் ஆட் பண்ணிட்டேன். இதாங்க பிக்கிங் ஒன் குட் கமிட் ஃப்ரம் பர்டிகுலர் பிரான்ச். அதுதான் செரி பிக். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் கமிட்க்கு அப்புறம் இருக்கிற செகண்ட் கமிட் எடுத்தேன். நீங்க என்ன பண்ண போறீங்க, தேர்ட் கமிட் எடுக்க முடியுதா ட்ரை பண்ண போறீங்க. தேர்ட் கமிட் எடுக்க முடியுமா, தட் யூ ஆர் கோயிங் டு செக். சரியா? அதை செக் பண்ண போறீங்க. கிளியரா? இது வரைக்கும் இப்போ 3 டாபிக் பார்த்துருக்கோம். கடைசியா பார்க்க போற இந்த டாபிக் தான் ஹைலி இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். கிட்னு எடுத்தாலே இந்த கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. which is the branching strategy. கேட்பாங்க கண்டிப்பா. Guys, am I audible? Audible. Okay. இப்ப கிட் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு கம்பெனிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க. ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோஸ்ட் காமன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதிகமா கம்பெனிஸ்ல டிப்ளாய் பண்ண போற ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க மாஸ்டரு, டெவலப்பரு, ஃபீச்சரு, ரிலீஸ், ஹாட்ஃபிக்ஸ் இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் வாட் ஆர் தே? அதெல்லாம் பிரான்ச்சஸ். அப்போ ஒரு கம்பெனிக்கு இத்தனை பிரான்ச் இருக்குங்க. நான் இப்ப உங்களுக்கு எடுத்தது வெறும் மாஸ்டர், டெவலப்பர் தான். அதை தாண்டி நமக்கு ஹாட்ஃபிக்ஸ், ரிலீஸ், ஃபீச்சர் இப்படிலாம் இருக்கும். இப்ப மாஸ்டர் இருக்குல்ல இங்க, இதுதான் இனிஷியல் பிரான்ச், ஸ்டார்டிங் பிரான்ச். அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலா ஒரு கமிட்ன்றது இருக்கும், அதாவது அப்ளிகேஷனோட வெர்ஷன் ஒன்று இருக்கும். அதை டெவலப்பர் பிரான்ச்ல கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீச்சரை மாத்துறது, டைமென்ஷன்ஸ் மாத்துறது, கலர் மாத்துறது, இதெல்லாம் ரிக்வயர்மெண்டா வந்துட்டே இருக்கும். அப்ப அதெல்லாம் இந்த பிரான்ச்ல உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப இன்னும் இந்த டெவலப்மெண்ட் பிரான்ச்ன்றது டெவலப்பிங் பண்றதுக்கு ஒரு மெயினான பிரான்ச். இப்ப இதுல மல்டிபிள் டெவலப்பர் இருப்பான். அவன்லாம் என்ன பண்ணுவான்னா தனித்தனி ஃபீச்சர் பிரான்ச் எடுத்துப்பான். இந்த மாதிரி அவன் ஒரு ஃபீச்சர் ஒர்க் பண்ணுவான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜொமேட்டோன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க. அந்த ஜொமேட்டோ அப்ளிகேஷன் என்னெல்லாம் பண்ணலாம், நீங்க சர்ச் பண்ணுவீங்க, ஆர்டர் பண்ணுவீங்க, உங்க ஆர்டரை ட்ராக் பண்ணுவீங்க, பேமெண்ட் பண்ணுவீங்க, கேட்டலாக்ஸ் இருக்கும். இது இருக்குமா? மேஜரா இதான் இருக்கும்.
அப்ப ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்குமே ஒரு டீம் இருப்பாங்க. அந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள இருக்க ஒரு ஃபீச்சருக்குமே ஒரு டீம் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா டெவலப்மெண்ட் பிரான்ச்சை டச் பண்ணி ஒர்க் பண்ணாம அவங்க தனியா ஒரு பிரான்ச் எடுத்து அந்த பிரான்ச்ல ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகே, அப்ப அவங்க அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எங்க அப்டேட் பண்ணுவாங்கன்னா டெவலப் பிரான்ச்சுக்கு அதை அவங்க மர்ஜ் பண்ணுவாங்க. அவங்க பண்ண சேஞ்ச் எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, மர்ஜ் பண்ணிடுவாங்க. மர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப் பிரான்ச்ல அந்த ஃபீச்சரை டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து அது ரிலீஸ் பிரான்ச்சுக்கு போகும். ரிலீஸ் பிரான்ச்ல அது என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. வேரியஸ் ரிலீசஸ் போகும். என்ன இஷ்யூனா திரும்ப அது டெவலப் பிரான்ச்சுக்கே வரும். டெவலப் பிரான்ச்சுக்கு வந்து பக் ஃபிக்ஸ் பண்ண ஒரு நல்ல கோடு இருக்குல்ல, அது மட்டும் தான் மாஸ்டருக்கு போகும். ஓகே, அப்போ மாஸ்டர்ல போகும்போது அந்த கோடு ரொம்பவே கிளீனா இருக்கணும், நீட்டா இருக்கணும். இப்போ நீங்க கேட்கலாம், இங்க வெர்ஷன் 1 இருக்கு, இங்க வந்து சாரி வெர்ஷன் 0.1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இன்பிட்வீன்ல இது என்னது 0.2 அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர்ல ஓகே என்ன இஷ்யூஸ் வந்துருச்சு, பெரிய ஒரு மேஜர் பக் வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு அதை ஃபிக்ஸ் பண்ணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாட் ஃபிக்ஸ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணி ஹை ப்ரையாரிட்டி டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு ரைஸ் பண்ணி இந்த இஷ்யூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை அகைன் மாஸ்டர்ல டைரக்டா ஒரு கமிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்க என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்களோ அதை டெவலப்பருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அவங்க பிரான்ச்ல டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஹாட் ஃபிக்ஸ்ல இருந்து டெவலப் பிரான்ச்சுக்கு கோடு வேணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச் கோடு வேணும்னா நம்ம வாட் வீடும் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம புல் பண்ணிக்கலாம். இங்க இருந்து இங்க சேஞ்சஸ் எல்லாத்தையும் we can pull the changes. சரியா? அப்ப இந்த மாதிரி தாங்க இது வந்து ஒர்க் ஆகும் பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ அதான் இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்கு அடுத்து ஆனா நீங்க என்னன்னா கேட்டாங்க கம்பெனிஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க கம்பெனில 5 பிரான்ச்சஸ் இருக்கும். மாஸ்டர், ஹாட் ஃபிக்ஸ், ரிலீஸ், டெவலப், ஃபீச்சர். இந்த ரிலீஸ் பிரான்ச் இருக்குல்ல, இதுதான் என்னன்னா அந்த மற்ற என்வரான்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள எல்லாமே டைப் பண்ணி டெப்ளாய்மெண்ட் ஆகும். ஒன்ஸ் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கோடு மாஸ்டருக்கு மர்ஜ் பண்ணி மாஸ்டர்ல இருந்து டைரக்டா அது எங்க போகும்னா ப்ரொடக்ஷன் ரெடி கோடா அது வெளில போகும். கிட்ல நீங்க பார்க்க வேண்டிய டாபிக்ஸே இதுதாங்க. இது பார்த்தாலே போதும், ஒட்டுமொத்த கிட்டுமே டம்மி. அதை தாண்டி இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கோருக்கும் கோலுக்கும் என்ன வித்தியாசம், புல்லுக்கும் பெச்சுக்கும் என்ன வித்தியாசம், இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூஸ்ல இருக்கும். மற்றபடி கிட்ல நீங்க பெருசா எந்த கேள்வியுமே எதிர்பார்க்க தேவையில்லை, இது போதும். ஏரா இது கைஸ்? தினேஷ் கிளியர் தினேஷ். ஆனா சின்ன ஒரு பிளைண்டான ஒரு கொஸ்டின் ஒண்ணு. இப்ப இந்த இடத்துல டெவலப்ஸ் என்ன ஒர்க் பண்ணுவாங்க? இந்த இடத்துல இந்த கிட் ஆப் இருக்குல்ல, இந்த இடத்துல டெவலப்ஸ் பர்டிகுலரா எந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க? இப்ப என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெவாப்ஸ் நம்மளே கிட் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் டெவலப்பரா இருக்கும். நம்ம டெராஃபார்ம் அப்படிலாம் இருக்கு. அதுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் கோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லாமே நம்ம கிட்ல தான் மேனேஜ் பண்ணணும். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஜென்கின்ஸ்னு சொல்லி அடுத்த கிளாஸ் நம்ம ஒரு டூல் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் ஜென்கின்ஸ் தான் நமக்கு. அப்ப ஜென்கின்ஸ்ல we build a pipeline, CI/CD pipeline இருக்கணும். அப்ப அந்த பைப்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரூபி ஸ்கிரிப்டிங் வரும். அது எல்லாமே நம்ம கிட்டப்ல தான் நம்ம எழுதுவோம். அது எல்லாமே கிட்டப்ல ரிமோட்ல தான் இருக்கு. நம்ம அப்ளிகேஷன் பைப்லைனும் கிட்டப்ல இருக்கும், இன்ஃப்ரா பைப்லைனும் கிட்டப்ல தான் இருக்கும். அங்க இருந்து தான் நம்ம எல்லா விஷயங்களுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ கிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு டெவாப்ஸ்க்கும் சரி, ஒரு டெவலப்பருக்கும் சரி. நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்கனாலே கிட், கிட்டப் இது எல்லாமே கண்டிப்பா நாலேஜ் இருக்கணும் நமக்கு. Any other questions? So okay guys, so நான் இந்த நோட்ஸ் நான் ஷேர் பண்றேன் and also the recordings. அதுக்கப்புறம் நான் போன கிளாஸ்ல
சொன்ன மாதிரி சில டாஸ்க் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ்லயுமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் இருக்குல்ல, கிட் புல்லுக்கும் பிச்சுக்கும் என்ன வித்தியாசம், இது ஒரு நோட்ஸ் மாதிரி அதை ரெடி பண்ணிக்கோங்க. கிட் ஃபோர்க்கும் க்ளோனுக்கும் என்ன வித்தியாசம். அதே மாதிரி போன கிளாஸ்ல நான் சொன்னேன் கிட் ஸ்டாஷ், அதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல நான் சொன்னேன் இந்த கிட் ரிவர்ட் கமெண்ட், இதை பார்த்துக்கோங்க. கிட் ரிவர்ட்னா என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க, இதான் கேட்பாங்க. கிட் ரீசெட்டுக்கும் ரிவர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ thank you for joining. We'll see you in the next class. அடுத்த கிளாஸ் நமக்கு வந்து Thank you, sir. ஜென்கின்ஸ் இருக்கும்.